பார்த்துக்கிட்ட போயிட்டு ப்ரோ இப்போ எங்கே போகிறீங்க? நம்ம கறி எடுக்க போகிறோம். ப்ரோ என்ன கறி எடுக்க போகிறீங்க? பன்னிக்கறி எடுக்க போகிறோம். பன்னிக்கறி 1 கிலோ, ஆட்டுக்கறி 2 கிலோ, கோழிக்கறி 1 கிலோ, மீன் 1/2 கிலோ. நீங்கள் என்ன பெரிய ஸ்பெஷலா? ஆமாம் ப்ரோ, விருந்தாளி லீவ் வேறு விட்டாங்க. விருந்தாளி வேறு வந்திருக்காங்க. சரி, அப்புறம் என்ன வாழ்க்கை எப்படி போகுது? வாழ்க்கை என்ன, தண்ணியில் போகிற மாதிரி நம்ம கதையும் தண்ணியில் தான் போகுது. சரி ப்ரோ, நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா? நாளைக்கு ரிசல்ட் நாள் ப்ரோ. என்ன ரிசல்ட் நாள்? ப்ரோ நாளைக்கு வந்து ஓட்டு ரிசல்ட் நாள் தான் ப்ரோ. யார் கேட்பாங்களா? எனக்கு தெரிஞ்ச வர ஏடிஎம்கே தான் ப்ரோ. இந்த தடவை ஏடிஎம்கே தான். ரெட்டலை தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ. திமுக ஆட்சி வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? திமுக ஆட்சி தான் வந்தால் ப்ரோ அவங்களும் நல்லா தான் செய்கிறாங்க. வரவன் என்ன செய்ய போகிறோம்? வந்தவன் செஞ்சானா அந்த மகளிருக்கு போட்ட 1000 ரூபாலாம் அது வந்து அப்படியே தொடரும். வேறு யாரையா வந்து போட்டாங்கன்னா அது ஃபஸ்ட்டு கஷ்டம் பண்ணும். இதெல்லாம் தொடரும். வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. யாரே வரட்டும், நல்ல மக்களுக்கு நல்லா செய்யணும், அதான் என் ஆசை. பக்கத்தில் வந்துட்டோமா பண்ணிட்டு நம்ம தலைவர் பன்றி இறைச்சி வாங்க வந்துட்டாரு. நம்ம தலைவர் பன்னிக்கறி எடுக்கிறாரு. பன்றி இறைச்சி வாங்கிட்டு இருக்காரு. வாங்கிட்டாரு. பன்னிக்கறி எடுத்துட்டோம். இனிமேல் போய்ட்டு வறுக்க வாங்க போகிறோம். வறுத்துட்டு காட்டுறேன், வீடியோவில் பாருங்கள். சரிங்களா? எப்பயுமே ரெகுலராக வந்து இந்த கடையில் வந்து எடுங்க. சரிங்களா? இந்த கடையில் வந்து எடுங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஃபோன் நம்பர் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கங்க. சரியா? இப்போ வந்து ஊர் பக்கத்தால் எடுத்துக்கிட்டோம். ஊரோட எல்லைக்கு வந்துட்டோம். இதான் நம்ம ஊர், பார்த்துக்க. ஓகேவா? இப்போ வந்து எல்லைக்கு வந்துட்டோம். இதான் நம்ம இந்த வழியாட்ட தான் போகணும். இந்த ஊர் யாராருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் எடுக்கிறோம், லைக் பண்ணுங்கள். இதுதான் எங்கள் ஊர். பசுமையாக இருக்குங்க எங்கள் ஊர். எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் கொள்ளையிலே தான் கிடப்போம். எல்லாமே வந்து விவசாயம் தான் பார்ப்போம். கண்ணு கட்டுற தூரமெல்லாம் விவசாயம் தான் இருக்கும். எல்லாம் நெல் தான் இருக்கும். பார்க்குறது எல்லாம் அருமையாக இருக்கும். அதாங்க கறி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்க, கறி இருக்குது. அதான் இன்றைக்கி போய்ட்டு சாப்பிட வேண்டியதான். தரமாக சாப்பிடுவோம். ஓகேப்பா? நம்ம ஓடு வந்துட்டோம். இதுதான் வந்து மாடு கட்டி இருக்கிற இடம். சரிங்களா? மாடு கட்டி இருக்கிற இடம் ஃபுல்லாக கண்ணு கட்டுற தூரம் ஃபுல்லாக வயல் தான். பாருங்கள், ஃபுல்லாக வயல். ஃபுல்லாக அப்புறம் நம்ம மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? அந்த காக்கி கலர் நம்ம மாடு. ஃபுல்லாக கண்ணு கட்டுற தூரம் ஃபுல்லாக வயல் தான்.